முதல்வர் ரங்கசாமி தலைமையில் புதுச்சேரி விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் 2வது பொதுக்குழு கூட்டம். அனைத்து நலத்திட்ட விழாக்களில் முதல்வருக்கு முக்கியத்துவம் அளிக்காததை கண்டித்து திருபுவனை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம். கவர்னர் தலைமையில் காரைக்கால் அரசு மருத்துவமனையின் செயல்பாடுகள் குறித்த கலந்தாய்வு கூட்டம். புதுவை புதிய பேருந்து நிலையத்திற்கு பிரதமர் பெயர் கேட்டு பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊர்வலம். புதுச்சேரி விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் 2வது பொதுக்குழு கூட்டம் வணிக வரி அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வேளாண் துறை அமைச்சர் மற்றும் புதுச்சேரி ஒலிம்பிக் சங்க தலைவர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் புதுச்சேரி கைப்பந்து சங்க தலைவர் கல்யாணசுந்தரம், சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் புதுச்சேரி விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் பொதுக்குழு உறுப்பினர் ரமேஷ், மேலும் விளையாட்டுத்துறை அதிகாரிகள் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், இந்திய விளையாட்டு ஆணையத்தின் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் ஊழியர்களை நியமிப்பது, பதவி உயர்வு, பதவி நிரந்தரம், புதிய விளையாட்டு சங்கங்கள் சேர்க்கை, புதிய விளையாட்டு திட்டங்கள் மற்றும் மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தை புதுச்சேரியில் நடைமுறைப்படுத்தி புதுச்சேரியில் விளையாட்டு வீரர்களை தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் உருவாக்குவது மற்றும் தேசிய அளவில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவது போன்ற பல்வேறு விளையாட்டுத்துறையின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து இக்கூட்டத்தில் பரிந்துரை செய்யப்பட்டன. புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் நடைபெறும் அனைத்து நலத்திட்ட விழா பூமி பூஜையில் முதலமைச்சருக்கு முக்கியத்துவம் அளிப்பதில்லை என அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்து என்ஆர் காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருபுவனை அருகே உள்ள களித்திருத்தால் குப்பம் பகுதியில் புதியதாக ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுவதற்கான பூமி பூஜை இன்று காலை 9 மணி அளவில் நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. பூமி பூஜையில் கலந்து கொள்பவர்களை வரவேற்க சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு பூமி பூஜை விழா நடைபெற இருந்த நிலையில் வரவேற்பு போஸ்டரில் முதலமைச்சருக்கு முக்கியத்துவம் கொடுத்து புகைப்படம் வெளியிடாமல் புறக்கணிக்கப்பட்டதாக திருபுவனை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் திருபுவனை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் திரண்டு மதகடிப்பட்டு மேம்பாலம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் என்ஆர் காங்கிரஸ் இலக்கிய அணி தலைவர் தனசேகரன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதில் முதலமைச்சர் ரங்கசாமியை பல்வேறு அரசு நலத்திட்டங்கள், பூமி பூஜைகள், மேம்பாட்டு பணிகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் விழாக்களில் முதல்வருக்கு முக்கியத்துவம் தருவதில்லை, தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுப்பதில்லை, திருபுவனை தொகுதியில் உள்ள பல்வேறு இடங்களில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு உள்ள மேல்நிலை குடிநீர் டேங்குகள், பள்ளி வளாகங்கள், சாலைகள், தெரு மின் விளக்குகள், திருபுவனை பெரியபேட் சமுதாய நலக்கூடங்கள் என பல்வேறு பணிகள் பாதியிலேயே முடங்கி போய் உள்ளது. புதுச்சேரியை விலைக்கு வாங்க வந்திருக்கும் லாட்டரி சீட்டு அதிபரை வைத்து திருபுவனை தொகுதியை தாரை வார்த்து கொடுக்க நினைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் என்று எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை, திருக்கனூர் கடலூர் சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாமல் 1 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருபுவனை போலீசார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போக செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பெண்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மருத்துவமனைக்கு பணியிட மாறுதல் செய்யப்பட்டு சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் அடிப்படையில் புதுச்சேரியில் பணியாற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் உடனடியாக காரைக்காலுக்கு திரும்ப வேண்டும் என்று கவர்னர் கைலாசநாதன் உத்தரவிட்டுள்ளார். காரைக்கால் அரசு மருத்துவமனையின் செயல்பாடுகள் குறித்த கலந்தாய்வு கூட்டம் கவர்னர் கைலாசநாதன் தலைமையில் நடைபெற்றது. மருத்துவமனை செயல்பாடுகள், உள்கட்டமைப்பு வசதி, மருத்துவ பணியாளர்கள் விவரம், மருத்துவ வசதிகள் குறித்து காணொலி காட்சி மூலம் விளக்கப்பட்டது. கூட்டத்தில் காரைக்கால் மருத்துவமனைக்கு பணியிட மாறுதல் செய்யப்பட்ட சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் அடிப்படையில் புதுச்சேரியில் பணியாற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்களை உடனடியாக காரைக்காலுக்கு திரும்பி அனுப்ப வேண்டும், சென்டாக் நிதியுதவி பெற்று முதுநிலை மருத்துவ கல்வி பயிலும் மாணவர்கள் படிப்பு முடிந்த பின்பு 1 ஆண்டு காலம் அரசு மருத்துவமனையில் சேவையாற்ற ஒப்பந்தம் செய்ய வேண்டும், மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்படும் தீவிர சிகிச்சை பிரிவு, ஆயுஷ் மருத்துவமனை வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவுக்கான திட்ட வரைவு ஒப்பந்த புள்ளி கோரும் நடைமுறையை விரைவுபடுத்த வேண்டும், பொதுமக்களுக்கான உயர்தர மருத்துவ சிகிச்சை அளிக்க காரைக்கால் ஜிப்மருடன் இணைந்து செயல்படலாம், மருத்துவ சிகிச்சையில் பாதிப்பு ஏற்படாத வகையில் மருத்துவ உபகரணங்கள் பராமரிக்க ஒப்பந்தம் செய்ய வேண்டும், வரும் மழைக்காலத்திற்குள் கட்டிட கூரை, சுவர்கள், கழிப்பறை ஒழுகுதலை சரி செய்ய வேண்டும், மருத்துவ சேவையின் தரம் குறித்த நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக அதன் தரத்தை உயர்த்த வேண்டும் என துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உத்தரவிட்டார்.
கூட்டத்தில் கவர்னரின் செயலர் மணிகண்டன், சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்த்குமார் ரே, செயலர் முத்தம்மா, சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன், மருத்துவ கண்காணிப்பாளர் செவ்வேல், காரைக்கால் மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் கண்ணகி உட்பட பலர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரை வைக்க கோரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் சட்டசபை நோக்கி ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி மறைமலையடிகள் சாலையில் நகராட்சி புதிய பேருந்து நிலையம் கடந்த 1980ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அதன் பின்பு 1992ஆம் ஆண்டு பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்து ராஜீவ்காந்தி பெயர் சூட்டப்பட்டது. தற்போது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 29 கோடி செலவில் பேருந்து நிலைய வளாகம் இடித்து வணிக வளாகத்துடன் கூடிய புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இதற்கு புதுச்சேரி நகராட்சி ராஜீவ்காந்தி ஒருங்கிணைந்த பொலிவுறு பேருந்து முனையம் என பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளது. பேருந்து நிலையம் இன்றும் திறக்கப்படவில்லை. இந்நிலையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ரிச்சர்ட், பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் தலைமையில் ஆதரவாளர்கள் பேருந்து நிலையத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி பெயர் சூட்ட வலியுறுத்தி நெல்லித்தோப்பு சிக்னலில் இருந்து ஊர்வலம் சென்றனர். மறைமலையடிகள் சாலை, அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சென்ற ஜென்மராகினி மாதா கோவில் அருகே ஊர்வலம் நிறைவு பெற்றது. தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற மாணவருக்கு முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கராத்தே கிட், ஃபுல் செட் மற்றும் பேக் அளித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி குறிஞ்சி நகரைச் சேர்ந்த ரவிக்குமார், தமிழரசி இவர்களது மகன் 7ஆம் வகுப்பு படிக்கும் சமரன் கடந்த மாதம் நடந்த கியோ சப் ஜூனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப் அண்ட் ஷவாக்கி நேஷனல் சாம்பியன்ஷிப் அண்ட் புதுச்சேரி ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் 2025இல் பங்கேற்ற தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். அவரின் திறமையை பாராட்டும் வகையில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து தலைமையில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் ஏற்பாட்டில் மாணவரை பாராட்டி அவரின் திறமையை மெருகேற்றும் வகையில் கராத்தே கிட், ஃபுல் செட் மற்றும் பேக் அன்பளிப்பாக அளித்து இந்தியா மட்டுமல்லாது உலக அளவிலான போட்டிகளில் பங்கேற்று இன்னும் பல பதக்கங்களை வென்று சாதனை படைக்க வேண்டும் என்று ஆசீர்வதித்துள்ளனர். இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்களும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகளும் மாணவருக்கு ஊக்கமும் உற்சாகமும் அளித்து வாழ்த்தினர். புதுச்சேரி வணிகர் நல வாரியத்திற்கு புதுச்சேரி அரசு நிதி ஒதுக்க வலியுறுத்தி வணிகர் நல கூட்டமைப்பு சேர்மன் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தலைமையில் கவர்னர் கைலாஸ்நாதனிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சேர்மன் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், தலைவர் பாபு, பொதுச் செயலாளர் முருகபாண்டியன், துணைத் தலைவர்கள் வைத்தியநாதன், உமாசங்கர், பாபு சண்முகம், சந்துரு ஆகியோர் நேற்று கவர்னர் கைலாஸ்நாதனை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அப்போது புதுச்சேரி வணிகர் நல வாரியத்திற்கு அறிவிக்கப்பட்ட ரூபாய் 2 கோடி நிதியை வழங்க வேண்டும், வியாபாரிகளுக்கு தமிழகம் உள்ளிட்ட மற்ற மாநிலங்களில் வழங்குவது போல் GST உச்சவரம்பு ரூபாய் 20 லட்சத்திலிருந்து ரூபாய் 40 லட்சமாக உயர்த்த வேண்டும் என்றும், அதனால் புதுச்சேரிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது எனவும் வலியுறுத்தினர். இது தொடர்பாக நிதித்துறை செயலருக்கு பரிந்துரை செய்வதாக கவர்னர் உறுதியளித்தார். புதுச்சேரியில் பிரதான சாலைகளில் தோண்டப்பட்ட பள்ளங்களை சீரமைக்க வேண்டும் என மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நல சங்க தலைவர் பாலா கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் முதல்வருக்கு அளித்துள்ள கோரிக்கை மனுவில் புதுச்சேரி நகரின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து சிக்னல் மற்றும் கண்காணிப்பு கேமரா பொருத்தும் பணி தனியார் நிறுவனம் மூலம் செய்யப்பட்டு வருகிறது. இதனால் அண்ணா சாலை, திருவள்ளுவர் சாலை, ST பட்டேல் சாலை, புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல முக்கிய இடங்களில் போக்குவரத்து சிக்னல் மற்றும் கண்காணிப்பு கேமரா அமைக்கப்பட்ட நிலையில் இதற்காக மின் கேபிள் இணைக்கும் பணிக்காக அங்கு தோண்டிய பள்ளம் அனைத்தும் சாலைகளிலும் மூடாமல் உள்ளது. முக்கிய போக்குவரத்து நெருக்கடியான சாலைகளில் ஏற்பட்டுள்ள பள்ளங்களால் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் விபத்துக்குள்ளாகின்றனர். இது தொடர்பாக பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, காவல்துறைக்கு புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காமல் உள்ளது. எனவே சாலை பள்ளங்களை உடனே சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது. உப்பளம் தொகுதி NR காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்ட பாஸ்கர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அகில இந்திய NR காங்கிரஸ் தலைவரும் புதுச்சேரி மாநில முதலமைச்சருமான ரங்கசாமி உப்பளம் தொகுதி தலைவராக டாக்டர் பாஸ்கரை நியமித்துள்ளார். அதன் ஒரு பகுதியாக உப்பளம் தொகுதி தலைவர் டாக்டர் பாஸ்கர் தலைமையில் நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் சந்தித்து புரட்சியாளர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய சிலையை முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பரிசாக வழங்கி வாழ்த்து பெற்றனர். மற்றும் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் உள்ளிட்ட அனைவரையும் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் பெற்றனர். இவருடன் உப்பளம் தொகுதி நிர்வாகிகள் முரளிதரன், மணிகண்டன், வெண்மதி, கதிரவன், ராஜா, ஈஸ்வரன், ஸ்டாலின்,
காளியப்பன், அருண், பொன்னியம்மாள், சோஃபியா, ஆதித்யா, பிரவீன், சஜித், விக்னேஷ், லூர்த், மகேஷ், முரளி ஆகியோர் உடனிருந்தனர். புதுப்பாளையம் அரசு தொடக்கப்பள்ளியின் ஆண்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுப்பாளையத்தில் அமைந்துள்ள அரசு தொடக்கப்பள்ளியின் ஆண்டு விழா புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் நேற்றிரவு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் வட்டம் ஒன்றின் பள்ளி துணை ஆய்வாளர் டாக்டர் குலசேகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியை சுமதி தலைமை தாங்கினார். பள்ளி மேலாண்மை குழு தலைவர் வெங்கடேசன், பெற்றோர் ஆசிரியர் குழு தலைவர் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் ஆசிரியர்கள் காயத்ரி என்ற கார்த்திகா, காயத்ரி, கண்ணன், அஸ்வினி, பரணி மற்றும் மீனா ஆகியோர் கலை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பன்னீர் சிறப்பாக செய்திருந்தார். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவர்கள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி அரசின் உள்ளாட்சித்துறை, மின்துறை, ஸ்மார்ட் சிட்டி செயலாக்க முகமை, ஊரக வளர்ச்சி முகமை, நில அளவைத்துறை, மீனவர் நலம், நகர அமைப்பு குழுமம் ஆகிய 7 துறைகளில் மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமை வகித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, செல்வகணபதி எம்பி, சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, சம்பத், ஏகேடி ஆறுமுகம், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், மின்துறை தலைவர் சண்முகம், மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில், உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், நகராட்சி ஆணையர்கள் கந்தசாமி, சுரேஷ்ராஜ் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சியர் போத்துங்கன் வரவேற்றார். நாடு முழுவதிலும் இருந்து மாணவர்கள் பங்கேற்ற வீர்கதா 4.0 போட்டியில் சாதனை படைத்த புதுச்சேரி மாணவர்கள் 3 பேரை முதலமைச்சர் ரங்கசாமி பாராட்டினார். இந்திய பாதுகாப்புத்துறை மற்றும் இந்திய கல்வித்துறை இணைந்து ஆண்டுதோறும் வீர்கதா போட்டியை நடத்துகின்றன. இதில் இந்திய சுதந்திர போர், விடுதலை போராட்ட வீரர்கள், விடுதலைக்கு பின் வீரதீர செயல்களுக்கான விருது பெற்றவர்கள் ஆகியோரின் வாழ்க்கை வரலாற்றை மாணவர்கள் அறிய செய்யும் நோக்கத்தில் ஓவியம், கவிதை, கட்டுரை, பல்லூடக விளக்க காட்சி போன்ற போட்டிகள் நடத்தப்படுகின்றன. அதன்படி 2025 நடப்பு கல்வியாண்டில் நடந்த வீர்கதா 4.0 போட்டியில் நாடு முழுவதிலும் இருந்து 1,76,00,000 மாணவர்கள் பங்கேற்றதில் சிறந்த 100 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அதில் 3 மாணவர்கள் புதுச்சேரி வஉசி அரசு மேல்நிலைப்பள்ளி +1 மாணவர் விஜய விவேஸ்குமார் ஓவிய போட்டியிலும், விவேகானந்தா ஆண்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவன் முகமது தாஜ்தீன், வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி +2 மாணவி குகானா ஆகியோர் கவிதை போட்டியிலும் வெற்றி பெற்றனர். தேசிய அளவில் வெற்றி பெற்று கடந்த ஜனவரி மாதம் 25ஆம் தேதி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆகியோரிடம் இருந்து சிறந்த மாணவர்களுக்கான விருது, 10,000 ரூபாய் பரிசு மற்றும் பதக்கம் பெற்றனர். கடந்த 25ஆம் தேதி குடியரசு தின விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதுச்சேரி திரும்பிய மாணவர்களை முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் சால்வை அணிவித்து பாராட்டினர். அனைத்திந்திய BSNL ஓய்வூதிய நலசங்கம் சார்பில் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்க வேண்டிய கோடிக்கணக்கான நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும் என வலியுறுத்தி BSNL அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அனைத்திந்திய BSNL ஓய்வூதிய நலசங்கத்தினர் சார்பில் BSNL தலைமை அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொலைத்தொடர்புத்துறை ஊழியர்கள் கூட்டுறவு நலச்சங்கம் ஓய்வு ஊதியதாரர்களுக்கு வழங்க வேண்டிய கோடிக்கணக்கான நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும், இறந்த குடும்ப ஓய்வூதியர்களுக்கு விரைவாக நிலுவையை வழங்கிட ஆவணம் செய்திட வேண்டும், நிலுவைத் தொகையை காலத்தில் வழங்காமல் சங்க நிதியை ஊழல் செய்த நிர்வாகிகளை உடனே கைது செய்திட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி அனைத்து இந்திய BSNL நலசங்கத்தின் மாவட்ட செயலாளர் சிவக்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். TN பாளையத்தில் 1,39,00,000 ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் சாலை பணிகளை சபாநாயகர் செல்வம் ஆய்வு மேற்கொண்டார். மணவெளி தொகுதி TN பாளையம் தார் சாலை பல ஆண்டுகளாக புதுப்பிக்காமல் குண்டும் குழியுமாக மெகா பள்ளங்களுடன் இருந்தது. இதனால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். சாலையை சீரமைக்க வேண்டுமென தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான சபாநாயகர் செல்வத்திடம் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். அதனையடுத்து சாலை புதுப்பிக்க ரூபாய் 1,39,00,000 செலவில் பொதுப்பணித்துறை மூலம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. தொடர்ந்து அபிஷேகப்பாக்கத்திலிருந்து TN பாளையம் வரை 3.5 கிலோமீட்டர் தொலைவில் தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அபிஷேகப்பாக்கம் பகுதியில் நடைபெற்ற சாலை அமைக்கும் பணியை
நேற்று காலை சபாநாயகர் செல்வம் நேரில் பார்வையிட்டார். சாலை தரமாக போடப்படுகிறதா என பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்த சாலையின் தரம் குறித்து அவர் ஆய்வு செய்தார். உப்பளம் தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு சிவப்பு மற்றும் மஞ்சள் குடும்ப அட்டைகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் புதிய கார்டுகள் கேட்டு விண்ணப்பித்த ஏழை எளிய மக்களுக்கு சிவப்பு மற்றும் மஞ்சள் குடும்ப அட்டைகளை திமுக சட்டமன்ற உறுப்பினரும் துணை அமைப்பாளருமான அனிபால் கென்னடி வழங்கினார். புதிய குடும்ப அட்டைகளை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இந்நிகழ்வின் போது தொகுதி செயலாளர் சக்திவேல், வீணவரணி அமைப்பாளர் கோதண்டம், கிளை செயலாளர்கள் கோபி, ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். தனது தொடர் முயற்சியின் காரணமாக இதுவரை 600க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைகளை தொகுதி மக்களுக்கு அனிபால் கென்னடி பெற்றுத் தந்ததோடு சிவப்பு அட்டைதாரர்கள் உடனடியாக மருத்துவ காப்பீடு திட்டம் பதிந்து பயன்பெறவும் என அறிவுறுத்தியுள்ளார். கொம்பாக்கம் துர்கா நகர் குடியிருப்போர் நல சங்கத்தின் நிர்வாகிகளின் பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கொம்பாக்கம் துர்கா நகர் குடியிருப்போர் நல சங்கத்தின் நிர்வாகிகள் பிரகாஷ் மற்றும் வெங்கடேசன் ஆகியோரின் பிறந்தநாள் விழா துர்கா நகர் குடியிருப்போர் நல சங்கத்தின் தலைவர் பாஸ்கர், துணைத் தலைவர் சக்திவேல் ஆகியோர் தலைமையில் திமுக பிரமுகர் துர்கா நகர் ரமேஷ் முன்னிலையிலும் கேக் வெட்டி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பிறந்தநாள் கொண்டாடிய பிரகாஷ் மற்றும் வெங்கடேஷ் ஆகியோருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து சங்கத்தின் பொருளாளர் பிரதீப் குமார், செயலாளர் சசிகுமார், அமைப்பு செயலாளர்கள் நடராஜன், சிவபிரகாசம், ரவிக்குமார், செயற்குழு உறுப்பினர்கள் இதயராஜா மற்றும் திமுக பிரமுகர்கள் தேசிகன், சுரேஷ், ஜெகன்மோகன் மற்றும் கொம்பாக்கம் துர்கா நகர் குடியிருப்போர் நல சங்கத்தின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. புதுவை அரசு கல்விக் கல்லூரி அரசு பிரெஞ்சு உயர்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் கிரேட் 1 தலைமை ஆசிரியர் தட்சிணாமூர்த்தியின் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுவை அரசு கல்விக் கல்லூரி அரசு பிரெஞ்சு உயர்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் கிரேட் 1 தலைமை ஆசிரியர் தட்சிணாமூர்த்தியின் பணி நிறைவு பாராட்டு விழா லெனின் வீதி கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. தலைமை ஆசிரியரின் 35 ஆண்டு கால கல்வி பணியை பாராட்டி தேங்காய்த்திட்டு அரசு உயர்நிலைப் பள்ளி கிரேட் 1 தலைமை ஆசிரியர் பாரி அறிமுக உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் எழில் கல்பனா ஆசிரியரின் பணிகளை நினைவு கூர்ந்து பாராட்டி வாழ்த்துரை வழங்கினார். இந்த விழாவில் உருளையன்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் நேரு சால்வை அணிவித்து வாழ்த்தினார். புதுவை காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான ஜான்குமார் சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி தலைமை ஆசிரியரை வாழ்த்தினார். மேலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஹேமா பாண்டுரங்கன், புதுவை அரசின் கல்வித்துறை பெண் கல்வி துணை இயக்குனர் சிவராமரெட்டி தலைமை ஆசிரியரை பாராட்டினார். இதில் பல பள்ளிகளில் இருந்து தலைமை ஆசிரியர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமம் சன்னியாசிக்குப்பம் ஏரிவரத்து வாய்க்காலில் களத்தின் அருகில் பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமம் சன்னியாசிக்குப்பம் ஏரிவரத்து வாய்க்காலில் களத்தின் அருகில் பாலம் கட்டுமான பணிக்கு ரூபாய் 8,42,000 ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலம்பாட்ட குழு மற்றும் புதுவை சிலம்ப கலைக்கழகம் இணைந்து நடத்திய மாபெரும் மாநில அளவிலான சிலம்ப போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலம்பாட்ட குழு மற்றும் புதுவை சிலம்ப கலைக்கழகம் இணைந்து நடத்திய மாபெரும் மாநில அளவிலான சிலம்ப போட்டி புதுவை முருங்கம்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமத்தில் நடைபெற்றது. இதில் புதுவை மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கு பெற்றனர். சென்னை, திண்டிவனம், விழுப்புரம் மாவட்டம், திருநெல்வேலி, பண்டூட்டி பகுதிகளிலிருந்து 400 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு போட்டியை சிறப்பித்தனர். இதில் புதுவை வேலன் வீர விளையாட்டுக் கழகம் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றனர். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் சங்கர், அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஐயப்பன், தமிழர் களம் அழகர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாட்டினை வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலம்பாட்ட குழு தலைவர் கலைமாமணி ராஜ்குமார் செய்திருந்தார். புதுச்சேரி பூரணாங்குப்பம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மகோற்சவ விழா கொடியேற்றத்துடன் இன்று வெகு விமரிசையாக தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பூரணாங்குப்பம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி ஆலய மகோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது.
இதனையொட்டி அலங்கரிக்கப்பட்ட பூங்கரகம் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. அப்போது கரகம் எடுத்து வந்தவருக்கு அப்பகுதி மக்கள் பாத பூஜை செய்து வழிபட்டனர். தொடர்ந்து ஊர்வலமாக சென்ற பூங்கரகம் ஆலயத்தை வந்தடைந்தது. அங்கு அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பல்வேறு பூஜைகள் ஆராதனைகள் நடத்தப்பட்டு கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இவ்விழாவில் சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் மகோற்சவ விழாவில் அம்மன் பல்வேறு அலங்காரங்களில் வீதி உலா, திருக்கல்யாணம் மற்றும் தேரோட்டம் நடைபெற்று 10ஆம் நாளாக வருகின்ற 6ஆம் தேதி மயான கொள்ளை நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8050 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 103 ரூபாய். முதல்வர் ரங்கசாமி தலைமையில் புதுச்சேரி விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் 2வது பொதுக்குழு கூட்டம். அனைத்து நலத்திட்ட விழாக்களில் முதல்வருக்கு முக்கியத்துவம் அளிக்காததை கண்டித்து திருபுவனை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம். கவர்னர் தலைமையில் காரைக்கால் அரசு மருத்துவமனையின் செயல்பாடுகள் குறித்த கலந்தாய்வு கூட்டம். புதுவை புதிய பேருந்து நிலையத்திற்கு பிரதமர் பெயர் கேட்டு பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊர்வலம். வீர தீர செயல்களுக்கான வீர்கதா போட்டியில் சாதித்த 3 மாணவர்களுக்கு முதல்வர் பாராட்டு. நிலுவைத் தொகையை காலத்தில் வழங்காமல் சங்க நிதியை ஊழல் செய்த நிர்வாகிகளை கைது செய்திட வலியுறுத்தி BSNL ஓய்வூதியதாரர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம்.